ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் டு தி பிஸ் லைஃப். இன்றைக்கி வந்து நம்ம மட்டும்தான் இருக்க போகிறோம். ஏன்னா அவர் வந்து வேலைக்கு போயிட்டார். இன்றைக்கி நம்ம குக்கிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா களியும் கருவாட்டு குழம்பும். அது வந்து பாட்டிக்கோடு சேர்ந்து நம்ம செய்ய போகிறோம். பாட்டிக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ அது. அது இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு இந்த காம்போ வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து பாட்டி சொன்ன மாதிரி பாட்டி வந்து எனக்கு கருவாட்டு குழம்பு எப்படி செய்யணும், ஏன்னா எனக்கு வந்து தெரியாது. பாட்டி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 2-3 டைம் செஞ்சுருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி ட்ரை பண்ணி நம்ம கருவாட்டு குழம்பும் களியும் தான் செய்ய போகிறோம். களி வந்து பாட்டி செய்வாங்க, களி வந்து எனக்கு செய்ய தெரியாது, பாட்டி செய்வாங்க. இன்றைக்கி வந்து 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இந்த விளாக் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். குக்கிங் விளாக் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். இதுலேயும் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, நம்ம இது பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், நம்ம மண்பானையில் தான் செய்ய போகிறோம் கருவாடு. இங்கே வந்து கருவாடு வச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் வாஷ் பண்ணல, சுடு தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்குவோம். வாங்க இதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், அதில் இன்னொரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். இது வந்து எது வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி, ஒரு 6-7 வரமிளகாய், அதுக்கப்புறம் சீரகம், கொஞ்சமாக மிளகு, கருவாடு, புளி வந்து தேவையான அளவு. அதாவது இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் பண்ண தெரியாதவங்க பண்ணுறதுக்கும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக செய்கிற குழம்பு மாதிரி தான். அதேமாதிரி இதுக்கு ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவைப்படாது. அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. கருவாடு வந்து லைட்டாக ஃப்ரை ஆகிக்கணும். இதை வந்து வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பாட்டி வந்துட்டு அவங்க பாருங்க ஃப்ரை பண்ணுறது. அது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம மிளகா, சீரகம் இது எல்லாமே போட்டுக்கலாம். பாட்டிக்கு பாருங்கள் மீன் குழம்பு வந்து பிடிக்காது, ஆனால் கருவாடுனா சாப்பிடுவாங்க. நிறைய பேர் இப்படி இருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏம்மா அதே அப்படி மீன் குழம்புனா பிடிக்காது? பிடிக்காது. ஆரம்பத்துலேருந்தே பாட்டிக்கு பிடிக்காது ஏம்மா? ஆனால் கருவாடு மட்டும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரெனிஸ்க்கு வந்து இன்னும் ஸ்கூல் டைம் ஆகலையா? ரெனிஸ் இல்லையா போகணும், ஸ்கூல் போகணும். ரெனிஸ்க்கு வந்து இன்னும் குளிச்சுட்டு ஸ்கூல் வேறு ரெடி ஆகணும். காய்ச்சல் வேறு அடிக்குதா அவனுக்கு. தம்பிக்கு வந்து 2 நாளாக காய்ச்சல், அதனால் வந்து ஸ்கூல் இன்னைக்கு போவாடான்னு தெரியல. இதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி நம்ம சேர்த்துக்க போகணும். 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா மைய அரைச்சிட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தது களிக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு. தண்ணி கொதிச்சதும் அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு கொட்டி களி பாட்டி செய்ய போகிறாங்க. அதுக்காக தான் பாட்டி வர போகிறாங்க. இது வந்து நம்ம ஆறட்டும். வா. ரெனிஸ் வந்து காய்ச்சல் அடிக்குதுன்னொடனே ஸ்கூல் போகாமல் ஏமாற்றிட்டு உடனே பால் விளையாடிட்டு இருக்கோம் பாருங்க. ஹாய் சொல்லு. பால் போய் மாட்டிச்சா? இது பார்த்தீங்கன்னா காலையில் போட்ட கோலம். ஒரு சிஸ்டர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு வந்து கோலம்லாம் நிறைய தெரியுமா, எனக்கும் சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. எனக்கே பெருசே தெரியாதுங்க, வேணும் பாருங்க சும்மா எப்படி அடிச்சு விட்ருக்கேன்னு. வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு அரிசி போட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் மாவு போடணும். இப்போ வந்து நல்லா பொங்கி வந்துகிட்டே இருக்குது. இந்த பக்கம் வந்து சட்டி வச்சாச்சு நம்ம செய்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா பாருங்கள் எந்தளவுக்கு மைய அரைச்சிருக்குன்னு. இந்தளவுக்கு அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு நல்லா பொரியட்டும் பாருங்கள். ஒரு நிமிஷம் கேப்ப தான் அதுக்குள்ளே ஊற்றி கீழே போயிடுச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம். இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு, புளி குழம்புக்கெல்லாம் வெந்தயம் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை. இதில் வந்து பச்சை மிளகா ஒன்று போட்டோம்னாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் பச்சை மிளகா வந்து ரெடி சாப்பிடுவான்ல, அதனால் நம்ம போடல. ஒன்று நீங்கள் வேணுன்னா போட்டுக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து கத்திரிக்காய், அப்புறம் முருங்கைக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கு மட்டும் ஒன்று போட்டுக்க போகிறோம். சாப்பாடு வந்து வெந்துருச்சு. சாப்பாடு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் மாவு கொட்டினேம்மா. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, அந்த வெந்தயம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்மெல்லு நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கிறோம். உருளைக்கிழங்கு வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இதுலேயே இது லைட்டாக வந்து உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை வந்து இதில் ஊற்றிட்டு கருவாடு வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பாருங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம். கருவாடு வந்து நிறைய பேர் வந்து எண்ணெயிலே வந்து ஃப்ரை பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து லாஸ்ட்டாக போடுவாங்க. எனக்கு வந்து பாட்டி ஃபஸ்ட்டே சொல்லி கொடுக்கும்போது நான் அப்படியே லாஸ்ட்டாக போட்டு அப்படியே பழகிடுச்சு. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க விழுதை ஆட் பண்ணிடுவோம். புளி அப்பமா ஊற்றணும் இப்போ தானே, இல்லை கடைசியாக ஊற்றணுமா? அவ்வளோ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதை மாவு போட்டுக்கிறோம். மாவு வந்து 1 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 2-3 பேர் சாப்பிடலாம் அந்த அளவுக்கு. இங்கே வந்து இது லைட்டாக பச்சை வாசம் போகிற அளவுக்கு கிளறிக்குவோம்.
அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியது தான். இப்போ வந்து மாவு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பாட்டி வந்து களி கிண்டிக்கிட்டு இருக்காங்க. களி கிண்டி ரவுண்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு கரைசல், அதாவது கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற்றிட்டு உப்பு காரம் புளி அளவு எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொதிக்கட்டும். அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம கருவாடு போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா கருவாட்டு குழம்பு சுவையாக ரெடி ஆயிரும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நம்ம களி சுட சுட கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு, ஆவி பறக்க. இப்போ வந்து சாப்பிட வேண்டியதுதான். இப்போ நம்மளோட கருவாட்டு குழம்பும் களியும் சுட சுட தயார். அவ்வளோதான். பாட்டி வந்து தான் ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறாங்க. இதே மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் அவ்வளோதான் சாப்பிட போகிறோம். பசிக்கிறது. டென்னிஸ்க்கும் வேணுமா? வேண்டாம்மா. டென்னிஸ் களி சாப்பிட மாட்டான். குழம்பு வேணால் லைட்டாக சாப்பிடுவான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் கருவாடு எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து எனக்கு தெரிஞ்ச படி, அதாவது பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது மாதிரி. நீங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணுவீங்கன்னா, வேறு மெத்தடில் ட்ரை பண்ணுவீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, நாங்கள் எல்லாம் சாப்பிட போகிறோம். பாய்.